குருச்சரணம். மதுரை மாநகரில் நம் அம்மா தலைமையில் ரேக்கி மீட்டிங் வரும் ஏப்ரல் 6, 7 சனி ஞாயிறு தேதிகளில் நடைபெற உள்ளது. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGOவின் நேரடி தீட்சை உண்டு. புதிதாக ரேக்கி 1 and 2 கற்றுக்கொள்பவர்களுக்கும் ஏற்கனவே கற்றவர்கள் ரேக்கி 3, 4, 4B, குவானின், லாமாஃபரா 1, 2, 3 and 4, கபாலா நியூமராலஜி, பஞ்சபட்சி சாஸ்திரம், அமடைஸ், ஆமா ஹீலிங், 100 நியூ ரேக்கி மந்த்ராஸ் வகுப்புகள், மணி மேஜிக் கிளாஸ், பாட்ச் ஃபிளவர் தெரப்பி, சால்விக் மந்த்ராஸ் வகுப்புகளுக்கும் அம்மாவிடம் நேரடியாக தீட்சை பெற்றுக் கொள்ளலாம். அம்மா புதிதாக அறிமுகம் செய்யும் அதி அற்புதம் புரியும் எ மிஸ்டிக் மிராக்கிள் கிளாஸ் அம்மாவே நேரடியாக தீட்சை கொடுத்து வகுப்பும் நேரடியாகவே நடத்த உள்ளார்கள். அனைத்து சக்தி பொருட்களும் விற்பனைக்கு உள்ளன. அம்மாவின் கைகளால் ஆசி பெற்று பெற்றுக் கொள்ளலாம். இது ஒரு அரிய சந்தர்ப்பம். நடைபெறும் இடம் ஹோட்டல் பிரேம் நிவாஸ், 102 மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதி, ரயில் நிலையம் எதிரில், மதுரை. முன்பதிவிற்கு 9845533655 மற்றும் 9341227211. குரு சரணம். சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அருமையான செல்லங்கள், என்னும் கலந்த எனது ரேக்கி கொண்ட எல்லாரும் எல்லா விதமான நன்மைகள் பெற்று பிரமாதமா வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இனி நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, பேலன்ஸ், ஃபோக்கஸ், குரோத். நம்ம வளர்ச்சி அடையணும், நமக்கு பேலன்ஸ் வேணும். நமக்கு பேலன்ஸ் இருக்கணும், ஃபோக்கஸ் இருக்கணும். நம்ம செய்யற வேலையில ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். நான் ஒன்னே சொல்றேம்மா, நிறைய பேருக்கு ஃபோக்கஸ்னு ஒன்று இருக்கிறது இல்லை. இதை இப்படி செய்யணும், இப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸே இருக்காது. அப்படி இல்லாம அவங்களுக்கு அந்த நேரத்தை எப்படி சந்தோஷத்தை கொடுக்கும் அதை மட்டும் பார்ப்பாங்க. இல்லை, எல்லா மனிதர்களும் அப்படித்தான். தான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான் பார்ப்பீங்க ஒழிய, ஃபோக்கஸ்ங்கிறது என்னன்னா எல்லா ரூபத்திலையும் நீ அத்தனை 7 சக்கராவுக்கு நம்ம ஃபோக்கஸ் வைக்கணும். அதுதான் ஃபோக்கஸ். அப்படிங்கன்னா நம்ம எண்ணங்களை குவிக்கிறது, நம்ம செயல்களை குவிக்கிறது தான் ஃபோக்கஸ். இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டோன் எதுன்னா ஸ்னோ ஃபிளேக் ஆப்சிடியன் அப்படின்னு இந்த ஸ்னோ ஃபிளேக் ஆப்சிடியன். இந்த ஸ்னோ ஃபிளேக் ஆப்சிடியன் எப்படி வருது அப்படின்னா, எரிக்குழம்புல இருந்து வருது. அந்த எரிக்குழம்புல இருந்து வர ஆவிகள் சேர்ந்து அதோட கொஞ்சம் மினரல்ஸால் சேர்ந்து இது வருது. எரிக்குழம்புல வெறும் லாவா மட்டும் வரும். அது அப்படி பியூரா அப்படி ஓட்டமா இருக்க லாவாவை நீங்க எல்லாம் பிரேஸ்லெட்டு இதெல்லாம் வாங்கியிருப்பீங்க, அது வேற. இது எப்படின்னா அதோட சேர்ந்து மினரல்ஸும் சேர்த்து இது ஃபார்ம் ஆயிடுது. அது எரிக்குழம்புல இருந்து வரல இது, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இட்டாலியில இருக்கு, யூஎஸ்ல இருக்கு, எல்லாருக்கும் கிடைக்குது. இது என்ன பண்ணுன்னா, நமக்கு ஒன்று வந்து டார்க், இன்னொன்று ஒயிட்னு சொல்றோம். இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும். இருட்டையும் பகலையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி, புரிஞ்சா, யாங்கையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி அதை நமக்கு பேலன்ஸ் பண்ணும். ஆறாவையும் சரியா வச்சுக்கணும், சக்கராவையும் சரியா வச்சுக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த உலக கண்ணோட்டம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்க ஏமாத்துறதுல இருப்பாங்க. they want to cheat. அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்கும். ஆனா அந்த கண்ணோட்டத்தை இவங்க சீட் பண்ண நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறவங்களுடைய கண்ணோட்டம் எதில் வரும்னா ஆப்சிடியன்ல கிடைக்கும். நம்ம இந்த உலகத்தை கொஞ்சம் வேறுபட்ட கண்ணோட்டத்துல பார்க்க முடியும். இவ்வளவுதான் மனிதர்கள். போனோம் 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 டெக்னிக் தான், புரிஞ்சுச்சா? இவ்வளவுதான் மனிதர்கள். நம்ம மனிதத்தை நிம்மதியா போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரே ஒரு செஞ்சிருக்கேன்னா, என்னைக்கு இது வேணும் என்று நாம் நினைக்கின்றோமோ அன்னைக்கு தொல்லைக்கு நம்ம விதை போட்டோம்னு அர்த்தம். எஸ், போதும் அப்படின்னு நினைச்ச அன்னைக்கு நிம்மதி கிடைச்சோம். இது என்னுடைய அனுபவத்தை நான் பேசுறேன். எப்ப பார்த்தாலுமே எல்லாத்தையும் ஒண்ணு நம்ம இதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு சொல்லுவாங்கல்ல, ஒரு மரத்தை சுத்தி வந்த ஒருத்தன் புளியை பிடிச்சிக்கிட்டாங்க. புளி 2 கையும் பிடிச்சிட்டா அதுவும் சுத்தி இவனும் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. புளி இவனை விட்டா புளி அடிச்சிடும். இல்ல, புளி எடுத்து புளியா அதுவா கீழே விழுந்தா உண்டு. அது வரைக்கும் சுத்திக்கிட்டே இருக்கணும் மரத்தை. அது மரத்தை சுத்தி 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 வரும். ஏன்னா அப்படி நின்னோம்னா என்ன ஆயிரும், புளி டமான குதிச்சு ஏதாவது பண்ணிடும். அதனால மரத்தை சுத்தி வேகமா சுத்திட்டு இருந்தா அது சேர்ந்து சுத்திட்டே இருக்குமா, புளியை பிடிச்சக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் வாழ்க்கையில ஏதாவது ஒன்று வச்சுட்டு நம்ம ஓரளவுக்கு இதா போகுது அப்படின்னு சொல்லி விட்டுறணும். இந்த உயிர் வாழ்றதுக்கு மனிதர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் நான் பார்த்தேன். அப்பாடி அப்பாடி, எந்த ஹாஸ்பிட்டலும் பேசல விரும்பல. அதுவே பூரா பேஸ்மெண்ட், கீழே ஒரு பேஸ்மெண்ட், அப்புறம் ஒரு பேஸ்மெண்ட். ஐயோ அப்பா, பூச்சி விட முடியாத வரைக்கும் அங்கெல்லாம் டாக்டர்ஸ் என்னதான் எப்படித்தான் படுவாங்களோ தெரியல. அப்பா அப்பா அப்பா, கூட்டமா கூட்டம், அவ்வளோ கூட்டமா, அவ்வளோ விட முடியாதவங்களா அப்படின்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்பாடி நமக்கு ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு நினைச்சேன் நான். நைட்டு
அது வேற விஷயம். எனக்கு இருக்கிறது ரேக்கி, இருக்கிறது நம்ம ஸ்டோன்ஸு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ ஒரு மனிதர்கள் வாழ்றது கஷ்டப்படுற இந்த உலகத்தில் இது மாதிரி எத்தனை ஹாஸ்பிட்டலில் எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நம்ம சில விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். நம்ம மனசு மட்டும் நல்லா இருந்தால் போகிற கண்ணுங்களா, அது கோடி 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 பெறும். இந்த மனசை நல்லாக்கத்தான் நம்ம ரேக்கி படிக்கணும். அது நல்லாக்கத்தான் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் மாதிரி ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சாக்கணுங்களா? இது வேர்ல்டு லெவல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிற உலக லெவல் சந்தர்ப்பத்தை நம்ம கொடுக்கும். உலக லெவலில் முன்னேற்ற கொண்டாந்து கொடுக்கறது இந்த ஸ்னோஃப்ளேக் ஆப்சிடியன் அது கொடுக்குது. அது மட்டுமல்ல, யாராவது நம்மகிட்ட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்மை நமக்கு தெரிஞ்சு போயிடும். உண்மை வந்துருச்சு. என்ன நிறைய இந்த பச்சை கமலாஸ் ஒரு பாட்டு வருதுல பாடுவார்ல, அந்த மாதிரில அது வந்துச்சு. நிறைய இதா போச்சுன்னா கலர் நிறைய வேலை ஆயிட்ட மாதிரி. ஓகே, இந்த பாஸ்ட் லைஃப் ப்ராப்ளம்ஸ் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருக்கலாம். அது நடக்காம இருக்கிறதுக்கு சான்சஸே இல்லை. பாஸ்ட் லைஃப்ல எல்லாருக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை நம்ம மனசுல உள்ள போட்டு சேர்ன் பண்ணிட்டே இருப்போம். அதை அரைச்சிட்டே இருப்போம். அதை அரைக்காம பார்த்துக்கிறது பிளாக் ஆப்சிடியன். ஓகே, அடுத்தது இது நம்ம ரூட் சக்கரா. எர்த் ஸ்டார்ங்கிறது என்னன்னா, நம்ம ரூட் சக்கராங்கிறது என்ன, பேசிக் சக்கரா சொல்லுவோம். நீங்க நடக்கிறது உங்களுக்கு 3 அடிக்கு கீழே ஒரு சக்கரா இருக்கு. அதுக்கு பேர் எர்த் ஸ்டார்னு பேர். என்னமா இப்படிலாம் இருக்குமா? இருக்கு. என்ன, அதை நீங்க என்னைக்கு டச் பண்ணீங்களோ அந்த எர்த் ஸ்டாரோட நீங்க வாழ கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பேலன்ஸா இருப்பீங்க. அதே போல உங்க கிரவுன் சக்கரான்னு சொல்றாரு, 7ஆம் சக்கராக்கு மேல ஒண்ணு இருக்கும், சோர்ஸ் ஸ்டார் அப்படிம்பாங்க. அந்த சோர்ஸ் ஸ்டார்ங்கிறது மேல இருக்கும், 5 அடிக்கு மேல இருக்கும். அது 5 அடிக்கு மேல, இது 3 அடிக்கு கீழே இருக்கும். இந்த ரெண்டும் உங்களுக்கு ரெண்டுமே சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா நீங்க ஒரு பெரிய தனிப்பட்ட மனிதன். அப்துல் கலாம், சுப்பராஜ், IAS, அவ்வளவு அருமையானது. மனிதர்கள் மனிதராக வாழ்வது மட்டுமே கஷ்டம் கண்ணுங்களா. கடவுள்னு ஆகி போயிடலாம், ஈஸி. மனிதனாக வாழ்றது ரொம்ப கஷ்டம். நான் பார்த்தது இல்லை, அருமையான மனிதர்கள் சுப்பராஜ், IAS என் காலத்துல திரு காமராஜ் அவர்கள் நான் பார்த்திருக்கேன். நம்மளுக்கு 3வது கண் சக்கராவை அதையும் பார்த்துக்கிறோம். நல்லா பார்த்துக்கிறப்ப நமக்கு என்ன வரும், நெகட்டிவ் எனர்ஜிலாம் போயிடும். நெகட்டிவ் எனர்ஜிலாம் கீழே ஓடி போயிடும், பாசிட்டிவ் எனர்ஜிலாம் மேல வரும். புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி இருக்கும். இப்ப நம்மளை நம்ம நம்பணும், நம்ம லவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அது யாருக்கு ரொம்ப பேர் தெரியவே தெரியாது. செல்ஃப் லவ்னா என்னன்னு தெரியாது. நம்ம லவ் பண்ணோம்னா கோவப்பட மாட்டோம். நம்ம லவ் பண்றப்ப வருத்தம் வராது, நல்லா இருப்போம், நிம்மதியா இருப்போம். அது கிடைக்கணுங்கிறதுனா அதுக்கு இன்னர் பீஸ்க்கு இந்த ஸ்டோன் தான். அப்புறம் மாயாஜாலம் பண்ணணும். நான் நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணணும். நிறைய ஒரு அதிசயமான விஷயங்கள் நடத்தணும்னா ஸ்னோஃப்ளேக் ஆப்சிடியன். புரிஞ்சிச்சா? இது வாட்டரை வச்சுட்டு இது என்னவோ நம்ம பண்ணலாம். வாட்டரில் அதை க்ளீன் பண்ணிக்கலாம். வாட்டரில் இந்த பாட்டில் போட்டு அதை வெயிலில் வச்சு அந்த தண்ணியை இப்படி எடுத்து அதை அடிச்சு விட்டுடலாம். எல்லாமே கிடைச்சிடும். சரி, இதுக்கு ஒரு ஏஞ்சல் இருக்காப்புல. ஏஞ்சல் சேஸ் ஹை லூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஞ்சல் என்ன, சேஸ் ஹை லூஸ் அப்படிங்கிறது மந்திரம் ரொம்ப ஈஸியான மந்திரம். யா 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 சேஸ் ஹை லூஸ் யா யா யா. அப்படி இல்லை, அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னா ஓகே, அறிவு வச்சுருங்க. இது பாச் ஃப்ளவர், பீட், சென்டரி, சரட்டா, அதுக்கப்புறம் செடிப்பழம். இவ்வளோ இருக்க எதை செய்யணும், எப்போ எது தேவையோ அப்போ அது செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் ஒரு மூட்டை அரிசி வாங்கி போடுறீங்க. இவ்வளோ மூட்டை அரிசி இருக்கே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? எப்போ தேவையோ அப்போ அரிசியை போட்டு பிடிச்சி சாதம் பண்ணிக்கிறீங்க. எப்போ தேவையோ அது மற்ற சமயம் மொத்தமாக காய் வாங்கி போட்டால் ஒரே நாள் திரும்புறது இல்லை. அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. எப்போ எது தேவையோ அப்போ அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க, அந்த அளவு யூஸ் பண்ணிக்க போறீங்க. புரிஞ்சாக்கணுங்களா? ஏன்னா இந்த தவிர எல்லாருக்கும் நிறைய விஷயம் சொல்றாங்களே, எதை செய்யறது அப்படிங்கிறது வரும். புரிஞ்சுச்சாக்கணுங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணி நீங்களா வரம்போல வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். இதுக்கு ஒரு முத்திரை மட்டும் சொல்லிடுறோம், லோட்டஸ் முத்திரை. அவ்வளோதான். இந்த முத்திரை பண்ணுறாலும் போதும், எவ்ரிதிங் பேலன்ஸாக இருக்கும். புரிஞ்சாக்கணுங்களா? ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே கண்ணுங்களா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா. பாய்.